ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி 200 2025 மாடல் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து இப்போ அப்டேட் பண்ண ஒரு மாடல். நீங்கள் எல்லாருமே அந்த சேனல்ஸ் அந்த இதுலேயுமே பார்த்துருப்பீங்க. ஆர்டிஆர் அப்படிங்கிற ஸ்டிக்கரிங்கோட ஃப்ரண்ட் வீல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலர் பெயிண்டிங் வரும். ரியர் வீல்ஸ் நமக்கு பிளாக் கலர் தான் பெயிண்டிங் வரும். அதே டூயல் ஸ்பிளிட் அந்த 2 ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பெரிய என்ஜின் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆயில் கூலிங் என்ஜின். ஸோ என்ஜினோட அந்த ஸ்பெக்ஸ் அந்த எல்லாமே விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான். 2 கலர் ஆப்ஷன்ஸ், 2லேயுமே அந்த கிராஃபிக் டிசைன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் கன்சோல் முதற்கொண்டு அதே பழைய கன்சோல் தான். இதில் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே அப்டேட்லாம் கிடையாது. 2026 மேபி வரலாம், ஆனால் இப்போதைக்கு வந்து கிடையாதுங்க. ஸோ ஸ்லிப்பர் கிளச் இது எல்லாமே பேசிக்காக இருக்கக்கூடிய அதே வெர்ஷன்ஸ் தான். 12 லிட்டர் இருக்கக்கூடிய ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி, அதே 200cc 20 பிஹெச்பி சேம் என்ஜின் தாங்க. இது எந்த விஷயங்களுமே மாற்றலை. ஜஸ்ட் என்னென்னா அந்த பெயிண்ட் கிராஃபிக்ஸ் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம ஓட்டி வந்து பார்த்துடலாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக சேம் 3 மோட்ஸ் இருக்குது. ரெயின் மோட், அர்பன் மோட், ஸ்போர்ட் மோட். நான் இப்போ வந்து அர்பன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்போர்ட்டியரெல்லாம் ஓட்ட போகிறது கிடையாது. ஆஹா, சவுண்டே அட்டகாசமாக இருக்குது. எனக்கு இந்த அப்பாச்சி 200, பல்சர் 220, அதுக்கப்புறமேட்டு இந்த ஹார்னெட் இருக்குது இல்லைங்களா, ஹார்னெட்டு, கரிஷ்மா, இந்த மாதிரியான பைக்ஸு, இந்த கரிஷ்மா எக்ஸ்எம்ஆர், இப்போ இருக்க எக்ஸ்எம்ஆர் இல்லை, பழைய கரிஷ்மா, இது எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா இனிஷியல். நீங்கள் என்ன ஹையர் ரேஞ்ச் பைக் எல்லாத்துலேயுமே எடுத்து பாருங்கள், எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் சுத்தமாக இருக்காது. இனிஷியல்ஸ்ன்னு நான் சொல்ல வர்றது என்னென்னா அந்த அந்த பிக்கப் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் பவர் ஃபிகர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 35 பிஹெச்பி, 38 பிஹெச்பி, 40 பிஹெச்பி கிட்டத்தட்ட அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாடல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 20 பிஹெச்பி, மோஸ்ட்லி 25 பிஹெச்பிக்கு உள்ளே தாங்க என்ஜினு. பிக்கப் அப்படி ஒரு பிக்கப் வச்சுருப்பானுங்க. அப்பாச்சி சீரியஸ் எல்லாமே அவ்வளோ ஃபேமஸ் ஆகும். அதே மாதிரி அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கிறதுக்கு காரணம் அதோட இனிஷியல்ஸ் தான். டாப் அண்ட் பெருசாக இருக்காது. எல்லாருமே அந்த R15க்கு முட்டை தூக்குவீங்க. பட் R15 வந்து இனிஷியல்ஸ் கிடையாது. ஆனால் ஹார்னெட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் அதிகம். உங்களுக்கு வந்துட்டு MT-15ம் ஹார்னெட்டையும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா டெய்லி டே யூஸ், நான் சொல்கிறேன் டெய்லி டேக்கு டிராஃபிக்ஸில் மெனியூர் பண்ணி ஓட்டுற இடத்துல உங்களுக்கு ஹார்னெட் வந்து பெஸ்ட்டாக தோணும் கம்பேர் டு MT. ஆனால் மைலேஜு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இதுவும் 45 தான் தருது, அதுவும் 45 தான் தருது. அந்த மாதிரி தான் நம்ம என்ன ஓட்ட போகிறோம். லைக் இது வந்து லிக்விட் கூலிங் என்ஜின், அது சொல்லும் போதே நல்லாயிருக்கும். அது ஏர் கூலிங் என்ஜின். ஸோ வாட், அந்த மாதிரி தான் அந்த பீட்டு, அப்பாச்சி அந்த ஓட்டுற அந்த ஃபீலு லைட்டாக அப்படியே லைட்டாக நீங்கள் முன்னாடி டக் பண்ணியிருப்பீங்க. அந்த வண்டியில் டக் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒரு ஸ்போர்ட்டியராக அப்படியே உட்காந்து நம்மளோட எவ்வளோ பெரிய ஆளாக எவ்வளோ ஹைட்டாக இருக்க ஆளாக இருந்தாலும் அப்பாச்சி வந்து செட் ஆகும். நான் ரெண்டுமே சொல்கிறேன், 160யும் சரி 200ம் சரி, 2 பைக்குமே அந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்பவே நல்லா செட் ஆகும் வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த ஃபீலுங்க, அந்த சத்தம் அப்படின்றவர் தான் அப்பாச்சி. ஆல்வேஸ் த அப்பாச்சி. சீட் கம்ஃபர்ட்டு, அந்த ஸ்போர்ட்டினஸ், இது எல்லா விஷயங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட்டுமே கூட வண்டி ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பிரேக், ஏபிஎஸ் நல்லாயிருக்கு. டூயல் சேனல் ஏபிஎஸோட வரக்கூடிய ஒரு வேரியண்ட்டு தான். ஸோ ஏபிஎஸ் அந்த சேஃப்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எதையுமே வந்துட்டு மைண்ட் பண்ணவே தேவையில்லை இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ நல்ல கம்ஃபர்டபுளாக அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க வண்டிகளை பொறுத்த வரைக்கும். பிரேக்கிங் நல்லாயிருக்கு. சொன்னல அந்த பைட்டிங் ரேஞ்சஸ் எல்லாம் பார்க்கும்போது வண்டியோட ரைடிங் ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ யூட்டர்னும் போட்டோம். வண்டி வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆகும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டாலான வண்டி. அதாவது எப்படின்னா உங்களுக்கு சீட் ஹைட்டே வந்து ஆல்மோஸ்ட் 810 to 825 mm நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 5'7" மேலே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து கால் எட்டும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எங்கே பார்த்துட்டு வரோன்னு நம்ம தான் ராங் ரூட்டில் போகிறோம். இருந்தாலும் முன்னாடிலாம் ரோட்டை பார்த்து ஓட்டினா நல்லாயிருக்கும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாலராக இருக்கும் இந்த வண்டி மற்ற பைக்ஸ்லாம் கம்பேர் பண்ணால். அதனாலே உங்களுக்கு வந்து அந்த ரோட் வியூ, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ரோட் வியூங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இது பத்தாததுக்கு நேக்கிட் செக்மெண்ட்டில் இருக்காங்களா, ஸோ அதனால் நீங்கள் ரோடை பெட்டராகவே பார்க்க முடியும் இந்த வண்டியில். ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம் அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும். நிறைய பேருக்கு அப்பாச்சியில் பிடிச்ச விஷயமும் அதுதான். ரோட் வியூ நல்லாயிருக்கும். வண்டியோட டயர்ஸ் கொஞ்சம் வந்து, ஏன்னா அந்த டைம்லேயே அது வந்துட்டு 130 190 செக்ஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த டயர்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நிறைய வண்டியில் 110 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அப்பாச்சி வந்துட்டு ஸ்டில் அதை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண அந்த டியூரேஷன் 18 நினைக்கிறேன். ஸோ 18-17 அந்த டைம்லேயே வந்துட்டு அவங்க இந்த டயர் செக்ஷன் தான் கொடுத்துட்ருந்தாங்க. பட் என்னென்னா இது இன்னும் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. கொஞ்சம் டயர் சைஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த வண்டியில் அந்த ப்ளூடூத் பேரிங்குங்கிற விஷயம்லாம் முன்னாலுமே அப்பாச்சிக்கு சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அந்த 10x10 நேவிகேஷன் நல்லாயிருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாகவே வண்டியை ஓட்ட முடியும். நல்லா, அதாவது அந்த வெயிட் வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது தெரியாது. மெயினாக ஹைவேஸில் நீங்கள் ரொம்ப ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கும். பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து சிங்கிள் சேனல் இருந்துச்சு. பட் ஆனால் 2020 அப்புறமேட்டே டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டூயல் சேனல் ஏபிஎஸில் அந்த பிரேக்கோட எஃபெக்டிவ்னஸ் வந்து இதை விட பெட்டராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்டை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் வண்டி. அந்த பிரேக்கிங் எதுவுமே பெட்டல் டிஸ்க் வரை கொடுத்துருப்பாங்களா, ஸோ அந்த பஞ்ச் வந்து நல்லாயிருக்கும். மெயினாக சவுண்டு தான் இந்த வண்டியில். ஸ்டில் இப்போயுமே அந்த டபுள் பேரல் எக்ஸாஸ்ட் வந்து வருது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 160 டபுள் பேரல் தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் அப்போ சிங்கிள் பேரலாக மாற்றிட்டு அந்த சிங்கிள் ஹோல்ஸ் மட்டும் இருக்க மாதிரி வச்சுட்டு அப்பாச்சி 200 மட்டும் அந்த தனித்துவமாக அந்த டூயல் ஹோல்ஸ் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஆவரேஜாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜாக இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,88,000 1,94,000 வரைக்குமே இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வருது. ஸோ இது வந்து ஷோரூம்ஸ் அண்ட் உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த ப்ரைஸ் ஃபிகர்ஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வருது. ஸோ யா, அப்பாச்சியை பற்றி சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் இவ்வளோ தான். ஏன்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் அந்த 20 BHP அவங்க மாற்றவே இல்லை. அதே ஆயில் கூலிங் அதே சிஸ்டம் அப்படியே தான் ரன் ஆகிட்டுருக்கு. பெருசாக வந்து அப்டேட்ஸு ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வண்டியில் எந்த விஷயங்களுமே கிடையாதுங்க. அது ஸ்டில் ரிமைன் சேம். அதே மாதிரி தான் இந்த பழைய வண்டி வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான லுக்ஸு அதே டிசைன்ஸில் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட இந்த 2025 அப்டேட்டுன்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஸ்டிக்கர் தான், ஸ்டிக்கர் அப்டேட்டு. அதுக்கப்புறம் இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது 160 ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ 200லேயுமே வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட அவங்க அப்டேட்ஸ் அப்படின்றது. மற்றபடி வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபிகர்ஸ், அந்த விஷயங்கள்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சேம் பழசு என்னவோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்களே. ஸோ யா, இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. நான் அப்படியே இறங்கி வண்டி வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறேன். அந்த லுக்ஸ் வந்து எப்படி இருக்கும் ரைடிங், அந்த கேமரா வியூவிலேருந்து நான் வந்து காட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ரெட் கலர் அண்ட் அந்த கிளாஸி பிளாக் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த ரெட் கலர் அந்த ரிம்ஸ் கொடுத்துருக்கிறதுமே அந்த அப்டேட் வந்து நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ யா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எடுக்கிறது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ யா, இதோட நான் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.